பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கங்க. வணக்கம் ஐயா, வாங்க. தம்பி யாரு? ஐயா, இது என் அக்கா பையன்தான். அக்கா பையனா? அப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். இவரும் பூஜையில இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நீ உட்காருமா. ரேஷ்மா உட்காரு. செலியன், நீ எப்ப அங்க நிக்கிற? வா இங்க. வான்னு சொல்றேன்ல. வா. தம்பி, உங்க பேர் என்ன? செழியன். உங்க ராசி நட்சத்திரம் சொல்ல முடியுமா? ஐயா, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அடடா தம்பி, உங்களுக்கு உண்மையிலேயே அம்மனோட அருள் கிடைக்க போகுது. என்னையா சொல்றீங்க? இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்த மாதிரி பூஜையில சேர்ந்து பரிகாரம் செஞ்சா பெரிய லெவல்ல வருவாங்கங்கிறது ஐதீகம். நீங்களும் பரிகார பூஜையில உட்காருங்க தம்பி. இந்த பொண்ணோட பரிகாரத்தோட சேர்ந்து உங்களுக்கும் சேர்த்து பூஜை பண்றேன். உட்காருங்க. அட அட அட, நல்ல செழியனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பிட்ட போடுறாரு. நம்ம விரிச்ச வலையில விழுந்த இந்த திமிங்கலும் இனி தப்பவே முடியாது. இல்ல, இந்த பரிகார பூஜை எல்லாம் வேண்டாம். நீங்க சீக்கிரமா ரேஷ்மாவுக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் முடிங்க. நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். சரியா தம்பி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த பூஜையில நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா உங்க அப்பா அம்மாவோட ஆயுசு கூடும். தீர்க்காயுசா இருப்பாங்க அவங்க. உங்களுடைய நல்லதுக்காக சொல்றேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். கடவுளே, சரியா நீ உங்க அம்மா அப்பா மேல உயிரே வச்சிருக்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ இந்த பூஜையில உட்கார்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க, என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க அக்கா மாமா நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? என்னைய பார்த்து நிக்கிறீங்க? செழியனை பூஜையில உட்கார சொல்லுங்க. செலியா, உட்காருப்பா. வா செலியா. செழியன், அத்தை மாமாவோட ஆயுள் பலமும் அதிகரிக்கும். உனக்கும் நீ செய்யற தொழில் சிறப்பா இருக்கும்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் இந்த பூஜையில உட்கார்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. உட்காரு செழியா, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்பா அம்மா சம்மதம் கேட்காம இவங்க சொல்றதை கேட்டு இந்த பூஜையில நாம எப்படி உட்கார்றது? உட்காரு செலியா. வா, மாமா சொல்றேன்ல, வந்து உட்காரு. யோசிக்காத. வாப்பா வாப்பா, வந்து உட்காரு. வா. அப்பாடா. நான் என் அப்பா அம்மாவுக்காக தான் இந்த பூஜையிலேயே கலந்துக்கிட்டேன். நீங்க சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. என்னங்க, நம்ம நினைச்சபடி பூஜை நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நம்ம பூஜை நல்லபடியா முடிஞ்சதும் மாந்திரிகர் கொடுக்கிற கயிறை
ரேஷ்மா நம்ம செழியன் கையில கட்டி விட்டுட்டானா அதுக்கப்புறம் செழிய ரேஷ்மா கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷங்க. டேய் இருங்கடா. டேய் அவளை பிடிக்காம விட்டுறாதீங்கடா. நீங்க போய் பிடிக்கடா. சொல்லுங்க மேடம். என்ன பாஸ்கர், சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா இல்லையா? மேடம், கிராமத்துக்காரி ஈஸியா தட்டி தூக்கிடலான்னு பார்த்தா அவ எங்க எல்லாரையும் பொலன்னு பொழந்து கட்டிட்டா மேடம். என்னடா சொல்றீங்க? எங்க சரித்திரத்திலே இப்படி ஒரு பொண்ணை நாங்க பார்த்தது இல்ல மேடம். டேய் டேய் டேய், போயும் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கினதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் போய் நம்பின பாரு. ச்சே, என்ன சொல்லணும்? ஏதாவது சொதப்புன நான் உங்க எல்லாரையும் முடிச்சிருவேன். பி கேர்ஃபுல். அந்த தாயத்தை கொடுங்க. இந்தாங்க. ஓம் சக்தி பராசக்தி. என்னால கட்ட முடியலம்மா. நீ பக்கத்துல இருக்க, நீ வாங்கி கட்டமா. செழியா, கைய காட்டு. கடவுளே, ஐயோ, காயத்ரி, காயத்ரி, செலியா, செழியா போகாத. செழியா நில்லு. செழியா, இன்னும் பூஜையே முடியல.